வீரபத்ரன் ஆனந்தி கேஸ் வந்து கோர்ட்டில் வரும்போது கரெக்டாக வீரபத்ரன் என்ன பண்ணுறாரு, மேடம் அவங்கக்கிட்ட எந்த சாட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் வந்து சொல்கிறாரு. என்கிட்ட சாட்சி இருக்குது மேடம் சொல்லிட்டு ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வந்து என்ன ரிப்போர்ட்ஸ் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதை பார்த்து வந்து என்னம்மா இதை போய் சப்மிட் பண்ணிருக்கேன் மேடம், எனக்கு எந்த குறையும் இல்லை, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் தான் இது, ஆனால் வந்து வீரபத்ரன் கிட்ட குறை இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டு வீரபத்ரன் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன மேடம் என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அவர்கிட்ட ரொம்ப குறை இருக்குது, அதனால தான் வந்து என்ன சொன்னார் இல்லையா அவர், இந்த மாதிரி நான் ரொம்ப தப்பான பொண்ணு எல்லாரும் கூட பழகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் காரணம் அதான் மேடம், அவர் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் மேடம் எல்லாரும் கூட பழக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் இவ போய் சொல்கிறா மேடம், நம்பாதீங்க மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் அவர் முதல்ல ஆம்பளே இல்லை மேடம் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க வக்கீல். அதுக்கப்புறம் வீரபத்ரனும் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. மேடம் இவ போய் சொல்கிறா மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவ வேணும்னே சொல்கிறா அப்படின்னு. உண்மைதாங்க, ஆம்பளையாக இருந்தால் நான் ஏன் வேறு ஒருத்தர்கிட்ட பழக போகிறேன் சொன்னார். யார்கிட்ட வேணாலும் நான் பழகினாலும் பரவாயில்ல, என்னை ஏற்றுக்கிறேன், என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு ஆம்பளை யாராவது சொல்லுவாங்களா? எந்த ஆம்பளையாவது எந்த கணவனாவது இப்படி சொல்லுவாரா? ஒய்ஃபை என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் வந்து அவங்கள ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அப்படி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இவரால் எந்த சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். இவர் முதல்ல ஆம்பளைக்கான தகுதி இவர்கிட்ட இல்லை, அதனால தான் இவர் சொல்கிறாரு. நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தன்கிட்ட எப்படி ஒரு ஒய்ஃப் வாழ முடியும்? கணவன் மனைவிக்கு உண்டானதே வந்து பரஸ்பரமே வந்து ரெண்டு பேரும் வந்து இணக்கமாக வாழ்கிறது தானே. நீங்களே சொல்லுங்கள் மேடம், இப்போது நான் அவரை விட்டு விலகி போனால் அவருக்கு தான் நிம்மதி. ஏன்னா இந்த மாதிரி ஒய்ஃப் அவருக்கு எதுக்கு? நான் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணுறேன் சொல்ல, துரோகம் பண்ணுற ஒய்ஃப் அவருக்கு எதுக்கு? நீங்களே சொல்லுங்கள். அவருக்கு நீங்கள் உண்மையிலேயே நல்லது செய்யணும்னா டைவர்ஸ் கொடுத்துருங்க, அதுதான் நல்லதுன்னு ஒன்று செம்மையாக கத்துறா வீரபத்ரன். யாரை பார்த்து என்ன சொன்னேன், எனக்கு ஆண்மை இல்லையாடி, என்னை பொறுத்து இப்படி சொல்றியா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதை கேட்டுட்டு கோர்ட்டே அதிர்ந்து போகிறாங்க. அப்படி கத்துறாரு, உன்னை நான் துடிக்க வச்சல, அணுவா சித்திரவதை பண்ணல, அது கூட உனக்கு பெரிய விஷயம் இல்லடி, இனிமேல் தாண்டி உனக்கு இருக்குது, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, எவ்வளோ தைரியமாக தான் இந்த வார்த்தையை நீ சொல்லுவ, எவ்வளோ தைரியம் உனக்கு, அதுக்கு தாண்டி ஒவ்வொருத்தரையும் வந்து நீ வந்து யாரை ஏறுத்து பார்த்தாலும் அவங்கக்கிட்ட உன்னை இணைச்சி வச்சு பேசுகிறேன்ல, அது தப்பு தாண்டி, அப்படிலாம் பேசக்கூடாது, உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, உன்னை அணுவாக வந்து சித்திரவதை பண்ணாமல் விட மாட்டேன், இப்போ பண்ணதெல்லாம் சித்திரவதை இல்லை, இதுக்கப்புறம் நீ அனுபவிக்க போகிறது தான் சித்திரவதை அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காரு. அறியாமல் வீரபத்ரன் வந்து கோவத்தில் வந்து கத்தனோன்னு வந்து ஒரு நிமிஷம் வந்து கோர்ட்டை அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து, வீரபத்ரன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போது சித்திரவதை பண்ணது உண்மைதானா, நீங்கள் அவங்கள குடும்பப்படுத்துறது உண்மைதானா, அப்போ எங்ககிட்ட கொடுத்த ப்ரூஃப்லாம் பொய்யா அப்படின்னு உடனே நிதானத்துக்கு வராரு வீரபத்ரன். அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ நம்ம தெரியாமல் ஓடிட்டு என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாரு. பார்த்தீங்களா மேடம், எப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்திருக்கான் இவன், நான் அவ்வளோ கொடுமை நான் அனுபவிச்சிருக்கேன் மேடம், எல்லாருக்கூடையும் வந்து சந்தேகப்பட்டு பட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான், இவன் வாயால் எல்லா உண்மையை வர வைக்க தான் நான் இப்படி சொன்னேன், உண்மையிலே சொன்னால் இவன் தான் மேடம் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. மேடம் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் மேடம், நீங்கள் ஒரு அம்மா தானே, உங்களுக்கும் பசங்க இருப்பாங்கள்ல, என் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்தது மேடம், அந்த குழந்தைய அழிச்சவனே இவன் தான் மேடம் அப்படின்றாங்க வந்து ஆனந்தி. அதை கேட்டுட்டு அந்த ஜட்ஜு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் மேடம், நான் குழந்தை உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆசையாக இவன்கிட்ட சொன்னேன் மேடம், ஆனால் இவன் அந்த கேவலப்படுத்தினா மேடம், அசிங்கப்படுத்தினா மேடம், என்ன அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு சொன்னா மேடம், அது மட்டும் கிடையாது, என் குழந்தைய வந்து கருவிலே அழிச்சவன் இவன் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப கலங்கி போகிறாங்க. வந்து நீங்களும் ஒரு அம்மா தானே மேடம், உங்கள் குழந்தை இந்த மாதிரி யாராவது பண்ணால் உங்களால் தாங்கிக்க முடியுமா, அவ்வளோத்தையும் தாங்கினேன், இவங்க கூட 6 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறேன் மேடம், உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து எனக்கு வந்து விடுதலை கொடுங்க, இவன்கிட்ட நிம்மதி கூட. இப்போ கூட பார்த்தீங்கல்ல, இவ்வளோ நடித்து அவன் வந்து பண்ணது எதுக்காக தெரியுமா, என்னை கூட்டின்னு போயிட்டு அணுவாக சித்திரவதை பண்ணுறதுக்கு. சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் நான் இருக்கக்கூட முடியாது, ஏன்னா உயிருக்கே ஆபத்தான விஷயம், இவன் கூட அமிச்சிங்கன்னா பார்த்தீங்கல்ல இவனோட உண்மையான முகம் இதுதான், இவ்வளோ நாள் இவன் நடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே வீரபத்ரன் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. உடனே ஒரு வக்கீல் வந்து, மேடம் அது வந்து வாயை மூடுங்க, இந்த மாதிரி வந்து நடிச்சிருக்க, இவ்வளோ நாள் வந்து நீ தான் நல்லவன், இந்த பொண்ணு தான் வந்து மோசமான பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தானே தெரியுது உன்னோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வீரபத்ரனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து, மேடம் இவ சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை மேடம், இவ வந்து மோசமானவ தான் மேடம், வாயை மூடு, அப்பள தான் உனக்கு மரியாதை, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் முதல்ல வெளியவே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ளே தள்ளுறது தான் கரெக்ட் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வீரபத்ரன் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நீங்களே சொல்லுங்கள் மேடம், இப்படிப்பட்ட ஆள் கூட நான் எப்படி மேடம் வாழ முடியும், தயவு செய்து எனக்கு விடுதலை கொடுங்க, டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க நம்ம ஆனந்தி.